மகிழ்ச்சி என்பது முதலில் நம்மில் தொடங்க வேண்டும், பிறரிடம் பகிரப்பட வேண்டும். ஒரு சிரிப்பு மற்றவரின் இதயத்தை ஒளிரச் செய்யும். ஆகவே மகிழ்ச்சியை பகிர்வது என்பது நம் வாழ்வின் மிகப்பெரிய அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம். ஒரு கிராமத்தில் ஓர் இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் மனச்சோர்வுடன் இருந்தான். என்னிடம் செல்வம் இல்லை, பெரிய வீடு இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று அடிக்கடி புலம்புவான். ஒரு நாள் அவன் கிராமத்தில் ஒரு மூதாட்டியை பார்த்தான். அந்த மூதாட்டி சிறிய குடிசையில் வாழ்ந்தாலும் எப்போதும் முகத்தில் சிரிப்புடன் இருந்தார். அவரிடம் சென்று, பாட்டி, உங்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் எப்போதும் எவ்வாறு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அதன் ரகசியம் என்ன என்று கேட்டான். பாட்டி மெதுவாக சிரித்துக்கொண்டே, மகிழ்ச்சி என்பது என்னிடம் உள்ளதை பற்றி நன்றி கூறும் பழக்கம்தான். காலை எழுந்ததும் இன்னொரு நாளை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு கிடைக்கும் சிறிதளவு உணவிற்கும் நன்றி சொல்கிறேன். என் கண்களால் பூமியின் அழகை காண முடிகிறது, அதற்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். இளைஞன் அதை கேட்டதும் சிறிது யோசித்தான். அவன் வீட்டிற்கு சென்று தனது வாழ்வில் உள்ள சிறிய ஆசிர்வாதங்களை நினைத்து பார்த்தான். அன்பான பெற்றோர்கள், நல்ல நண்பர்கள், உணவு, உடை, கல்வி அனைத்திற்கும் நன்றி சொன்னான். அந்த இரவு முதல் அவன் தினமும் நன்றியுடன் வாழத் தொடங்கினான். சில நாட்களில் அவனது மனம் மாறியது, முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. நாமும் கடவுள் நமக்கு கொடுத்துள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்வோம். அதுவே நமது வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்வோம்.